Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணவங்களோ, செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கணும்னு வெயிட் பண்றவங்களோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட்காக காத்திருக்கவங்க எல்லாருக்குமான கேள்விகள், தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கவங்க, ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி சீட் எடுக்க போறவங்க எல்லாருக்குமான மனதில் உள்ள ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, எம்பிபிஎஸ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கான ஒஃபிஷியல் டேட், அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சரி அவ்வளோ சீக்கிரமே கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபோர்த் ரவுண்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு வராதானா வராது. அது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீட் யூஜி ஷெட்யூல் 2024 நம்ம வந்து mcc.nic.in வெப்சைட்டில் போயிட்டு யூஜி மெடிக்கல்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து இ சர்வீசஸ் அண்ட் ஷெட்யூலில் ரிவைஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் ஷெட்யூல் டேட்டட் 13/9/2024 லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணதை கிளிக் பண்ணா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் இதற்கான நமக்கு மாற்றி அமைக்கப்பட்ட, திருத்தி அமைக்கப்பட்ட டேட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரீசெண்டா 5th அக்டோபருக்குள்ள செகண்ட் ரவுண்ட் சீட்டு ஜாயின் பண்ணணும் ஸ்டேட் கோட்டாலன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் ஸ்டேட்ஸ் ஃபாலோ த சேம் ஷெட்யூல். அப்ப இந்த ஷெட்யூல் படி, திருத்தி அமைக்கப்பட்ட ஷெட்யூல் படி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் ஃபார் யூஜி கோர்சஸ், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா October 1st 2024 தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செகண்ட் ரவுண்ட் தள்ளி போகலாம், தேர்ட் ரவுண்ட் தள்ளி போகலாம், ஃபோர்த் ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வாட் எவர் இட் மே பி. நமக்கு வந்து எம்பிபிஎஸ் 2024-2025 செஷன் அக்டோபர் 1ஆம் தேதி 2024 ஸ்டார்ட் ஆகுது. சார் செகண்ட் ரவுண்டுக்கே ஜாயினிங் டேட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு October 5th கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரவுண்டு ஜாயின் பண்றவங்க, ஃபோர்த் ரவுண்டு ஜாயின் பண்றவங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரே வேகன்சி தான் ஃபோர்த் ரவுண்டுன்னு சொல்றீங்கன்னா 5th நவம்பர் வரைக்கும் ஜாயினிங் டேட் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த 5th நவம்பருக்கும் 1st அக்டோபருக்கும் ஒரு மாசம் முழுசா இடையில இருக்கே, அந்த 1 மந்த்ல நடத்தக்கூடிய கிளாஸஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதிக்காதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து ஒரு அச்சம், ஒரு நெருடல் மக்கள் மனதில், மாணவர்கள் மனதில், பெற்றோர்கள் மனதில் இருப்பது மிக மிக நியாயமான ஒரு விஷயம்தான். நம்மளே இப்படி யோசிக்கும் போது ஒரு காலேஜோட டீன், காலேஜை ரன் பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல், அதே போல டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ், டீச்சர்ஸ், அவங்களுக்கும் அது தோணும் இல்லையா? நம்ம பாட்டுக்கு ஒரு மாசம் கிளாஸை கண்டினியூவா நடத்தி முடிச்சுட்டோம்னா ஒரு மாசம் கழிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் இருக்கு. ஈவன் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் ரீஅலாட்மெண்ட் இருக்கு. அப்படி ரீஅலாட்மெண்ட் வாங்கி வரவங்க 23rd அக்டோபர்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டானா 18th அக்டோபர், ஸ்டேட் கோட்டானா 23rd அக்டோபர் ரவுண்ட் 3க்கு இருக்குது. ரவுண்ட் 4 5th நவம்பர் தான் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு யோசிப்பாங்க இல்லையா? ஸோ தட் எல்லா கல்லூரிகளும் நம்ம சொன்ன மாதிரி October 1 ஆரம்பிச்சாலும் கூட பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அதை தள்ளி போட வாய்ப்பு இருக்கு. அப்படியே 1st அக்டோபர் ஆரம்பிச்சாலும் அல்லது செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர் ஆரம்பிச்சாலும், எப்போ ஆரம்பிச்சாலும் ஃபோர்த் ரவுண்டு முடிகிற வரைக்கும் எல்லா கல்லூரிகளுமே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் எல்லா சீட்டும் ஃபில் ஆகிற வரைக்கும் ஓரியன்டேஷன் கோர்ஸ் அல்லது பிரிட்ஜ் கோர்ஸ் அல்லது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் நடத்துவாங்க. பிடிஎஸ் காலேஜில் டென்டலுக்கான ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடக்கும். எம்பிபிஎஸ் கல்லூரியில் எம்பிபிஎஸ்க்கான அந்த ஓரியன்டேஷன் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அந்த ஓரியன்டேஷன் சொல்லலாம், ஃபவுண்டேஷன் சொல்லலாம், அல்லது பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால தேர்ட் ரவுண்ட்ல தான் சீட் கிடைச்சி ஜாயின் பண்ண மாதிரி இருக்கேன், அல்லது தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் வாங்கி இன்னொரு காலேஜ் போற மாதிரி இருக்கேன், ஃபோர்த் ரவுண்ட்ல தான் சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணுவேன் போல இருக்கு அப்படிங்கிறவங்க பயப்பட தேவையில்லை. பொறுமையா உங்களுக்கு எந்த ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சா போய் ஜாயின் பண்ணலாம் தைரியமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 1 மந்த் கிளாஸ் வீணாயிடுமோ, கரிக்குலம் ரொம்ப வேகமா அந்த சிலபஸை 1 மந்த் முடிச்சிடுவாங்களோ அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்லை. ஓரியன்டேஷன் ஆர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் நடக்க போகுது, அல்லது பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்லி அதுதான் நடத்த போறாங்க. உங்களுக்கு பெரிய அளவுல கிளாஸஸ் பாதிக்காது, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுல 2 விஷயம் நம்பர் 1, உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் 2024-25க்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது? October 1st இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா யூஜி கோர்சஸ்னு கொடுத்துருக்காங்க. The entire counseling schedule is for both MBBS and BDS. So October 1st ஆரம்பிக்குது. அதே போல
நம்ம வந்து அக்டோபர் 1க்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங்ல சேர்றவங்க எல்லாம் 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட்ல சேர்றவங்களுக்குலாம் கிளாஸ் பாதிக்காதா? அது பாதிக்காத விதத்துல அவங்க வந்து ஓரியன்டேஷன் கோர்ஸோ பிரிட்ஜ் கோர்ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸோ ஏதோ ஒரு நேம்ல அந்த கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோம் சிக் லீவ் அப்படின்னு சொல்லி விடுவாங்க ஒரு 5-6 நாள். ஏன் அப்படின்னா ஹாஸ்டல் போன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 10 நாள்ல வீட்டு ஞாபகம்லாம் வந்துடும். என்னதான் நீங்க படிக்கிறது MBBS BDS இருந்தாலும் திடீர்னு அம்மா அப்பா மேல பாசம் பொத்துக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி எல்லாம் ஊத்தும், ஆறா பெருக்கெடுத்து ஓடும். ஸோ தட் ஒரு 5-6 நாள் ஹோம் சிக் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்க வீட்டுல போய் திருப்பியும் வீட்டுல எல்லாரு கூடயும் பேசிட்டு 2 நாளுக்கு அப்புறம் அழைச்சி ஹாஸ்டலே பரவாயில்லையாட்டுக்கு அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு நான் ஹாஸ்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹாஸ்டலுக்கு வர்றது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அக்டோபர் 1 ஆரம்பிச்சாலும் பிரிட்ஜ் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆர் ஓரியன்டேஷன் கோர்ஸ்னு ஏதாவது ஒன்று நடத்திட்டு ஹோம் சிக் லீவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 5th நவம்பர்ல இருந்து தான் ப்ராப்பரா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா கல்லூரியிலையுமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு MMC இருக்குன்னு வச்சுக்கோமே, செகண்ட் ரவுண்டுக்குள்ள அந்த 250 சீட்டும் ஃபில் ஆகி 250 ஸ்டூடெண்ட்டும் போயிட்டாங்கன்னா அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்டான்லி இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கும் செகண்ட் ரவுண்ட்லயே 250 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. அதே ஒரு பிரைவேட் காலேஜ் இருக்கு, 150 சீட்டோட இருக்கு, ஒரு 100 சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு, இன்னும் 50 சீட்டு NRI கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி கோட்டா இந்த மாதிரிலாம் சீட்டு வேக்கண்டாவே இருக்கு அப்படின்னா they will wait. அதே போல அவங்க வந்து ரீஅலாட்மெண்ட்ல ஒரு 10 பேர் மூவ் பண்ணி போயிடுவாங்க, ரீஅலாட்மெண்ட்ல வேற 10 பேர் வருவாங்க அப்படின்னா they will wait. ஸோ தட் உங்களுக்கு அகாடமிக் செஷன் எந்த விதத்திலையும் பாதிக்காது, உங்களோட படிப்பு எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதனால பயம் இல்லாம தைரியமா நீங்க இருக்கலாம். பட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றது அஃபிஷியலா அக்டோபர் 1 தான். ஸோ இந்த வீடியோல நம்ம MBBS BDS கோர்ஸ் ஸ்டார்டிங் டேட் பார்த்துருக்கோம். அண்ட் ஓரியன்டேஷன் கோர்ஸ், பிரிட்ஜ் கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஹோம் சிக் லீவ் இதெல்லாம் இந்த அக்டோபர் 1 இருந்து 5th நவம்பர் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோம். அதனால யூ நீட் நாட் வரி. 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட்ல தான் சார் சீட்டு கிடைச்சி போற மாதிரி இருக்காங்கிறவங்க ரிலாக்ஸ்டா பயம் இல்லாம இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை, see you all.